அவருடைய ரொம்ப சிம்பிளான குவாலிட்டி என்னன்னா, அவர் குருவான வியாசர் என்னென்ன செய்யறாரோ அதுக்கு எதிராக செய்யறதோ அவருடைய வேலையை. அவர் என்னெல்லாம் வியாசர் சொல்றாரோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா செய்யறது தான் அவருடைய வேலை. இது தெரிஞ்சேதான் வியாசர் அவரை கூட வச்சிருந்தார். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிறதுல அதுக்கு எதிராக செய்யறதுன்னு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆன்மீகத்தில் இருக்காருன்னு ஆன்மீகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்றது, ஆன்மீகத்தில் இப்படி இருன்னு சொன்னா ஏன் இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கிறவர் தான் அவர். ஒரு விஷயத்த சொல்லி முடிச்ச உடனே அந்த விஷயத்தை சார்ந்து எதிராக இருக்கிறது ஜெயமுனியோடைய ஒரு முக்கியமான பண்பு. அவர் என்ன சொல்லுவாரு, இப்ப வியாசர் பிரம்மச்சரியத்தில் இருக்கணும், ஏன் பிரம்மச்சரியத்தில் இல்லாம ஆண்டவன் அடைய முடியாது? இப்படிதான் இந்த எதிரெதிரான கேள்வியை கேட்கிறாங்க. இது குதர்க்கமான கேள்வியா தெரிஞ்சாலும், குதர்க்கமான கேள்வி ஒரே பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஏன் இந்த பாதை மட்டும்தான் பாதையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆரோக்கியமான வாதம். அந்த ஆரோக்கியமான வாதத்தை செய்யறது ஜெயமுனியோடைய ஒரு பண்புன்னு சொல்லணும். இவருக்கு வியாசருக்கு என்னன்னா, அந்த கேள்வியை ரைஸ் பண்ண வைக்கிற வரைக்கும் அவர் ரைஸ் பண்ண விடுறது. எல்லாருக்கும் அதே தர்க்கம் மனசுக்குள்ள வரும் இல்லையா, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு கொண்டு வருவாங்க. ஸோ இது அவங்களுடைய முக்கியமான பணின்னு சொல்லணும். அதுல ஒரு ஜெயமணிக்கும் வியாசருக்கும் நடந்த கதைகள்னு சொல்லியே தனியா ஒரு புராண லெவலுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச கலாட்டாக்கள் அவ்வளவு. ஸோ அப்போ உதாரணமா சொல்ல போனா, ஜெயமணி இந்த மாதிரியான தர்க்கம் பண்ணும்போது ஒரு வாட்டி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு பெண்களுடைய சகவாசம் கூடாதுங்கிறாரு வியாசர். இவர் சும்மா இருப்பாரா? ஏன் இருக்கக்கூடாது, அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்குள்ளேயே ஆன்மாங்கிறது இறைவனுடைய சொரூபம் தானேங்கிறார். சொல்லு அதெல்லாம் ஓகே தான். ஆனா அவங்களுடைய தனிப்பட்ட ரீதியா அவங்க பெண்களா பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஆன்மீகம் வேணும், உனக்கு ஆன்மீகம் வேணும், ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஆன்மீகம் வராது அப்படிங்கிறார் அவர். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. உடனே ஜெயமணி சொல்றாரு, அப்படியெல்லாம் கிடையாது. அவன் சொல்றாரு, ஒரு பெண் உன் பக்கத்துல இருந்தாலே உன்னால மனதை ஒன்று முடியாது, அது உன்னுடைய தனிப்பட்ட உடலுடைய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு ஜெயமணிக்கு சொல்றாரு. இவர் தலைவர் எப்பவுமே ஒத்துக்க மாட்டார் இல்லையா, அவர் கண்டிப்பா எனக்கு அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாதுங்கிறார். இன்றைய பாடம் இதோட முடிஞ்சதுன்னு ரெண்டு பேரும் எழுதிட்டு போயிடுறாங்க. கூட இருந்தவங்களுக்குள்ள ஒரே குழப்பம், இப்படி வச்சுக்கிறதா இப்படி வச்சுக்கிறதான்னு தெரியும். அந்த காலத்துல திடீர்னு மழை பெய்யுது, மழை காலத்துல இருக்கிறதுனால மழை பெய்யும் போது எல்லாரும் அவங்களுடைய இதுக்கு போயிடுறாங்க. இவங்கெல்லாம் ஒன்னா வாழ்ந்தவங்க கிடையாது, சப்ஜெக்டுக்கு மட்டும் ஒன்னா வருவாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுவாங்க. ஜெயமணி அவருடைய ஏரியாவுக்கு போயிடுறாரு. ஜெயமணி அவருடைய தனிப்பட்ட வர்ணசாலைன்னு சொல்லி தனியா ஒரு குடில் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த குடிலுக்குள்ள உட்காந்துருக்கிறாரு. மழை விட்ட பிறகு திருப்பி போய் பாடத்துக்கு போவோம். உட்காந்து இருக்கும்போது திடீர்னு அந்த குடிலுக்குள்ள ஒரு பொண்ணு வருது. பொண்ணு பார்க்கறது ரொம்ப அழகா உள்ள உட்காந்துச்சு. அது உடல் ஃபுல்லா நினைஞ்சு ஈரம் சொட்ட சொட்ட வரும். ஈரம் சொட்ட சொட்ட வரும்போது அந்த இவர் பாக்குறாரு. பார்த்துட்டு வாம உட்காருமா, ஃபர்ஸ்ட் இவர் பார்த்த உடனே வாம உட்காருமான்னு சொன்ன உடனே இவருக்கு அந்த காலையில பேசுனது சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்கு. இவங்களும் ஒரு தெய்வ சொரூபம் தான், இவங்களுக்குள்ளேயே ஆன்மா இருக்குது அப்படின்னு உட்காருறாரு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மனசு மாறுறாரு, மனசஞ்சலம் அடைகிறார். மனசஞ்சலம் அடைகிறதுக்கு உண்டான மாதிரி எல்லா வேலையும் அந்த பெண்ணும் முன்னாடி உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு மனசஞ்சலத்தை கட்டுப்படுத்த முடியும். இருந்தாலும் அவருடைய குருவை நினைச்சிட்டு மீண்டும் இதா இருக்காரு. அந்த பொண்ணு சொல்றா, நான் இன்னைக்கு எனக்கு திருமண நாள், என்னுடைய திருமணத்துக்காக போயிட்டு இருக்கேன். போற வழியில மழையினால என் கூட வந்தவங்க எல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டாங்க, நான் ஒரு பக்கம் ஓடி வந்துட்டேன். உங்க குடிலுக்குள்ள வந்துட்டேன். இப்ப நான் நேரம் போனா மணவரையில தான் உட்காரணும். ஆனா என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பாருங்க நனைஞ்சு போச்சு. இந்த ட்ரெஸ் காஞ்சாதான் எனக்கு திருமணத்துக்குள்ளேயே மணவரைக்குள்ளேயே போக முடியும். இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அதோட ஏமா இவ்வளவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்துல இந்த குடிசையை கீழே விழுந்துரும் போல் இருக்கு, இந்த நேரத்தில் நான் என்ன வேலை செய்ய முடியும் கேட்கிறேன். அந்த மாதிரி சொல்லி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு முதுகுல ஏற்றி உட்கார வச்சுட்டு இந்த குடிசுக்குள்ளேயே சுத்தி வாங்க. அப்ப சுத்தி வரும்போது அந்த காத்துல ஈரம் காஞ்சிரும் இல்லைங்கிற. இவரு சரி உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானேன்னு சொல்லி முதுகுல தூக்கி வச்சுட்டு சுத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2 சுத்து 3 சுத்து சுத்துற வரைக்கும் தான் அவருக்கு பெண்கிறது ஒரு ஆன்மீக வடிவம் உள்ள ஆன்மா இருக்கு நல்லா தோணுது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மனசு மாறிடுறாரு. மனசு மாறின உடனே அவருக்கு அதுக்கப்புறம் அவர் ஜெயமணிங்கிறதோ அவர் சாஸ்திரம் பண்ணிட்டு இருக்காருங்கிறதோ அதெல்லாம் மறந்துட்டு இந்த பொண்ணு காஞ்சி மன வரைக்கும் போய் உட்காந்து தான் கல்யாணம் பண்ணுவேன், இப்ப நீ கல்யாணம் பண்ணி இங்கே குடும்பம் நடத்தக்கூடாதாங்கிற லெவலுக்கு அவர் வந்துட்டு அந்த விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட கேட்கலான்னு தோள்பட்டையில பார்த்தா வியாசர் தான் இப்படி உட்காந்து இருக்கிறார். வியாசர் அவர் மேல இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. அவருடைய குருநாதர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, இதுதான் நான் காலையில சொன்னேங்கிறாரு. அவருக்கு தெரியும் உள்ள என்ன